உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்கப் பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள். மும்பை உள்ளிட்ட மகாராஷ்டிராவின் பல்வேறு பகுதிகளிலும் கனமழை வெளுத்து வாங்கி வரும் நிலையில் மும்பை மாநகருக்கு ரெட் அலர்ட் ஆனது விடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜா. ராஜா, வணக்கம். இந்த பருவமழையின் தாக்கம் மும்பை மாநகரின் மீதும் மகாராஷ்டிரா மாநிலத்தின் மீதும் எந்த அளவுக்கு இருக்கிறது? விரிவான தகவல்கள். வணக்கம். மகாராஷ்டிராவில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக மும்பை மாநகரில் மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய பலத்த காற்று மற்றும் தொடர் மழை காரணமாக மும்பை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. ரயிலில் தண்ணீர் தேங்கி உள்ளதால் ரயில்கள் தாமதமாக செயல்படுகின்றன. வேரோடு சாய்ந்த மரங்கள் மற்றும் ஏரி நிரம்பி வழிந்த காட்சிகள் எல்லாம் வெளியாகி இருக்கிறது. மொத்தமாகவே மும்பை மாநகரம் மழையால் ஸ்தம்பித்து இருக்கிறது. மற்றும் தானே, பால்கர் மற்றும் ராய்கட் மாவட்டங்களிலும் 12ஆம் வகுப்பு வரை அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. அங்கே ஆங்காங்கே நிலச்சரிவு ஏற்பட்டனால் அதை சரி செய்யும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டு இருக்கிறார்கள். மும்பை பல்கலைக்கழகம் இன்று திட்டமிட்ட அனைத்து தேர்வுகளையும் ஒத்திவைத்து இருக்கிறது. குஜராத் மற்றும் மகாராஷ்டிராவில் இன்று மிக கனமழை பெய்யும் என இந்திய வானிலை மையம் கணித்திருக்கிறது. மகாராஷ்டிராவில் நாளை வரை தீவிர மழையை எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று பெய்த கனமழை காரணமாக மும்பை மாநகரத்துக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இதுபோல் மகாராஷ்டிராவில் ஒரு சில மாவட்டங்களுக்கும் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. இதுபோல் வடமேற்கு இந்தியா, இமாச்சல பிரதேசம், உத்தரகாண்ட் மற்றும் ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களும் ஜூலை 28ஆம் தேதி வரை கனமழை பெய்யும் என கணிக்கப்பட்டிருக்கிறது. இமாச்சல பிரதேச மாநிலத்தில் கூட இன்று காலை கிளவுட் பஸ்ட் ஏற்பட்டிருக்கிறது. அங்கேயும் சாலை போக்குவரத்து எல்லாம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல மும்பை மாநகரத்தில் ஏற்பட்ட இந்த மழை வெள்ள பாதிப்பை சரி செய்வதற்காக அதிகாரிகளுடன் மகாராஷ்டிரா துணை முதல்வர் அஜித் பவார் தொடர்ந்து கட்டுப்பாட்டு அறையில் அதிகாரிகளுடன் தொடர்பு கூர்ந்து இது சரி செய்யும் பணியை ஈடுபட்டு வருகிறார். நன்றி ராஜா, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. घरात पाणी आहे. ये अग्निशामक दल का रेस्क्यू टीम है. इसमें हमारे मंडल के ही कोई सदस्य है. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்கப் பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள்.